மாவீரன் பூலித்தேவன். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள நெற்கட்டும் சேவல் என்ற ஊரில் ஒரு வீரன் வாழ்ந்தான். அவன் பெயர் பூலித்தேவன். அவன் ஒரு பாளையக்காரர். தனது நிலத்தையும் மக்களையும் காப்பதே தனது கடமை என்று எண்ணிய தலைவர். அந்த காலத்தில் ஆர்காட் நவாபும் ஆங்கிலேய கம்பெனியும் பல பாளையக்காரர்களிடம் வரி கேட்கத் தொடங்கினர். ஆனால் பூலித்தேவன் மட்டும் உறுதியுடன் சொன்னான், இந்த மண் என் மக்களின் மண். நான் வெளிநாட்டவர்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு முடிவு தமிழ்நாட்டில் பெரிய போராட்டத்தின் ஆரம்பமாகியது. ஒரு நாள் நவாபின் படைகள் பூலித்தேவனை அடக்க வர ஆரம்பித்தன. பூலித்தேவன் தனியாக போராடவில்லை. அவன் அருகிலிருந்த பல பாளையக்காரர்களை ஒன்றாக சேர்த்தான். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு உறுதி எடுத்தனர். இந்த மண்ணை வெளிநாட்டவர்களிடம் ஒப்படைக்க மாட்டோம். களக்காடு அருகே பெரிய போர் நடந்தது. நவாபின் படையை மஹ்பூஸ் கான் வழிநடத்தி வந்தான். பூலித்தேவனின் வீரர்கள் தைரியமாக எதிர்த்தனர். போர்க்களத்தில் குதிரைகள் பாய்ந்தன, வாள்கள் மின்னின. அந்த போரில் நவாபின் படை பின்னடைந்தது. இந்த வெற்றி தமிழ்நாட்டில் பூலித்தேவனின் வீரத்தை எல்லோருக்கும் தெரிய செய்தது. ஆங்கிலேயர்கள் பின்னர் பெரிய படையுடன் வந்தனர். யூசுப் கான் என்ற தளபதி படையை வழிநடத்தினான். நெற்கட்டும் சேவல் கோட்டை முற்றுகையிடப்பட்டது. நீண்ட கால போராட்டத்தின் பின் சில கோட்டைகள் எதிரிகளின் கையில் சென்றன. ஆனால் பூலித்தேவன் தைரியத்தை இழக்கவில்லை. சில ஆண்டுகள் கழித்து அவன் மீண்டும் தனது வீரர்களை ஒன்று சேர்த்தான். மீண்டும் போராடி தனது கோட்டையை மீட்டான். அவன் தனது மக்களிடம் சொன்னான், நாம் அஞ்சாமல் இருந்தால் இந்த மண் எப்போதும் நமதே. பின்னர் மீண்டும் ஆங்கிலேய படைகள் தாக்கின. போராட்டங்கள் கடுமையாக நடந்தன. இறுதியில் பூலித்தேவன் தோல்வி அடைந்தாலும் அவன் காட்டிய துணிச்சல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அழியாத நினைவாக மாறியது. பூலித்தேவன் ஒரு அரசன் மட்டும் அல்ல, அவன் சுதந்திரத்திற்காக முதலில் எழுந்த வீரர்களில் ஒருவன். அவன் காட்டிய தைரியம் பின்னர் வந்த பல போராட்டங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது.